அவர்தான். இதுக்கு மேல யாருமே பொருந்து வர மாட்டாங்க. கேப்டன் ஆனா எங்க கூட பார்க்கலாம், ஆனா எங்களுக்காக எல்லாமே எனக்கு செஞ்சிருக்காரு. எல்லாமே அவர் கையால நான் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு அண்ணன் காலையில அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு ராத்திரில இருந்து அவரு கூட தான் இருக்கிறேன். என்னுடைய கேப்டன் நாட்டை ஆளுவாருன்னு ரொம்ப உறுதியா இருந்தங்கன்னு. வணக்கம், நான் திருப்பத்தூர்ல இருந்து திருநங்கை ரோஜா பேசுறேன். கேப்டனை பாக்குறதுக்கு நான் வந்தேன். நேற்று நைட்டு வந்தேன், இப்பயும் வந்தேன். கேப்டன் இல்லாத ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. கோயில் இருக்கிற சிலைய கூட 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துல பாத்துடலாம். இங்க பாருங்க எத்தனை மக்கள் நின்று பார்த்து நிக்கிறாங்க. அந்த விட அது கடவுளுக்கு மேலானவர் கேப்டன். எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கிறார். இப்போ சமீபத்துல இறந்த போண்டாமணி அவருடைய வீட்டுக்கு கூட அவரால் முடிஞ்சது கொடுத்திருக்கிறார். ஆனா அவரை மாதிரி கொடை வள்ளல் யாருமே இல்லை. அவர்தான். இதுக்கு மேல யாருமே பொருந்து வர மாட்டாங்க. கேப்டனை தவிர கண்டிப்பா அவருடைய இறந்த நாள் ஒரு கருப்பு தினமா அறிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் அப்படின்னு அவரோட பேர் வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவரை பத்தி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை. சரிங்களா? தவசி கூட வாக்கு மாறும், அந்த அவர் வாக்கு மாற மாட்டாருன்னு சொல்லி இருக்கிறாரு அந்த படத்துல. அவரை பத்தி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டே போனா அப்படியே அடுக்கிட்டே போலாம். சரிங்களா? நான் கடலூர்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப அண்ணன் தான் எனக்கு உதவி செஞ்சாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்காகவே நான் வந்திருக்கேன் அண்ணனை பாக்கிறதுக்கு கடலூர்ல இருந்து. எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி எங்க அண்ணனா தான் நினைச்சோம். அவர் கட்சி அது இதெல்லாம் இல்ல, எங்களுக்கு நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்கு யாருன்னு தெரியாம கூட எங்களுக்காக பார்த்து எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எங்க அண்ணா அவரு கேப்டன் ஆனா எங்க கூட பார்க்கலாம், ஆனா எங்களுக்காக எல்லாமே எனக்கு செஞ்சிருக்காரு. எல்லாமே அவர் கையால நான் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு அண்ணன் காலையில அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு ராத்திரில இருந்து அவரு கூட தான் இருக்கிறேன். நாங்க விலமா மதிக்க முடியாத பொக்கிஷத்தை இழந்து போய் நிக்கணும். என்னுடைய கேப்டன் நாட்டை ஆளுவாருன்னு ரொம்ப உறுதியா இருந்தங்கன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு ஒருடைய கழகம் நேர்ந்து போச்சு. எந்தோடைய கட்சியும் எந்தோடைய நிர்வாகமும் நமக்கு அது செட் ஆகாது. நம்ம கேப்டனோட முடிஞ்சது சாமி. நம்மளோட கேப்டன் பையன் பிரபாகரன் வந்தா அவருடைய ஆட்சி கேப்டனுடைய கொள்கையை நிலைநிறுத்தி மக்களுக்கு நல்லது செய்வார் நான் நம்புறேன்.